ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வேகணும், அதனால் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு, தண்ணியும் நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட 5 பல் பொடியை நறுக்கின பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு குழையணுங்க, அது வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு, அதை சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாங்க, மீடியம் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி சேர்த்தா போதும். இப்போ இது கூட நல்லா அழுத்தி எடுத்தால் 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கீரையை நல்லா பொடியை நறுக்கி சேர்க்கறதுனால கீரை இருக்கிறது அந்தளவுக்கு தெரியாதுங்க, அதனால் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கீரை முழுமையாக வெந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பக்குவமாக வந்திருக்கு. இதுக்கு மேலே திக்காக இருந்தால் நமக்கு சரியாக இருக்காதுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரத்துக்கெலாம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. திக்னஸும் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் கூட்டு செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.